ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி இறால் பிரியாணி தான் செய்ய போகிறோம். பாய் வீட்டு ஸ்டைலில் நல்லா சூப்பராக. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு 400 கிராம் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை 2 முறை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 500 கிராம் இறால் எடுத்திருக்கேன். இறால் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். அரிசியை விட இறால் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இதை விட கூட இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் பல்லாரி நைஸாக அரிஞ்சிருக்கிறேன். 3 பச்சை மிளகாய் அரிஞ்சிருக்கிறேன். அரை மூடி எலுமிச்சம்பழம், 2 தக்காளி நைஸாக வெட்டியிருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 50 ml தயிர், இதுக்கு 10 பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் வெந்நீரில் ஊற வச்சு தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். இதை அரைச்சி விழுதாக எடுத்துக்கணும். 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா. இறாலை பொரிச்சிட்டு தான் நம்ம பிரியாணியில் சேர்க்க போகிறோம். அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இல்லாமல். இது கொஞ்சம் மிளகாப்பொடி, உப்பு சேர்த்து பிசைஞ்சு வச்சுருவோம். 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் பிரியாணி பவுடர், 1/2 ஸ்பூன் உப்பு. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டியதில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா வறுக்கும்போது ஒட்டும். இதை இப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். சாதத்தை தனியாக வடித்து எடுத்துக்கிறேன். ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். உப்பு சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு இறால் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கடாயிலேயே அப்புறம் பிரியாணியும் தாளிச்சுக்குவோம். எண்ணெய் சூடாயிருச்சு. இறாலை சேர்த்துக்கிறேன். இறால் சீக்கிரமே வெந்துடும், அதிக நேரம் எடுக்காது. ஒரு 6 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ அந்த பக்கம் திருப்பி விட்டுக்குவோம். வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த இறால் பொரிச்ச எண்ணெயிலே நம்ம பிரியாணியை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இதில் நான் முதலே கொஞ்சம் கூட ஊற்றுனதுனால எண்ணெய் இருக்குது. இதிலே தாளிச்சிக்கிறேன். இறால் பிரியாணிக்கு நெய் அதிகம் தேவையில்லை. லாஸ்ட்டாக தம் போடும்போது 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா சிவந்துருச்சு. பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பிரியாணி மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். புதினா மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கிறேன். ஒரு சுற்றி விட்டுட்டு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் மில்க்கு சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கிறேன். இது ஊற்றினோன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நம்ம சாதத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இறாலில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கிரேவிக்கு பதமாக பார்த்து போட்டுக்கணும்.
இறால் சேர்த்து வதக்கும்போது அரை ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்குங்க. முதல்ல சொல்ல மறந்துட்டேன். இப்போ லெமன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் உடஞ்சிடாமல் நல்லா கிளறி கொடுக்கணும். கேஸை சிம்மில் மாற்றிட்டு பிரியாணி தம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடானோடனே பிரியாணி கடாயை தூக்கி வச்சு மேலாக கொஞ்சம் மல்லித்தலை புதினா தூவிட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் தம்மில் வைப்போம். நல்லா சூப்பராக நமக்கு இறால் பிரியாணி ரெடியாகி வந்திருக்கு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நாங்கள் எப்பவும் செய்வோம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.